வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அமித்ஷாவுக்கு பயந்து விஜய் செய்த செயல், கோட்டை விட்டு விட்டாராம் குமுறும் தமிழகாவினுடைய நிர்வாகிகள். அமித்ஷாவுக்கு பயந்து என்ன செய்தார் விரிவா பேச போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு மேலவை எம்பி பதவி கிடைச்சது. அதை அப்படியே என்ன பண்ணாரு, காங்கிரஸுக்கு விட்டு கொடுத்து விட்டார். ஏன் காங்கிரஸுக்கு விட்டு கொடுத்தாரு தெரியுமா உங்களுக்கு? காங்கிரஸ் கட்சிக்காரனை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முன்பாக திமுக கிட்ட எங்களுக்கு 2 மேலவை எம்பி பதவி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. எப்படிங்க ஒரு கட்சிக்கு 2 மேலவை எம்பி கொடுக்க முடியும்? வைகோ இருக்கிறாரு, அப்புறம் தேமுதிக நமக்கு உள்ள வருது, திருமாவளவன் இருக்கின்றாரு, எங்க கட்சியில் இருக்கிறவங்க எம்பி ஆக ஆசைப்படுவாங்க. இப்படி நிறைய பேர் எங்க கிட்ட இருக்கக்கூடிய 4 எம்பி பதவிக்கு போட்டியிடுகின்ற போது காங்கிரஸுக்கு மட்டும் 2 எப்படிங்க தூக்கி கொடுக்க முடியும்? தேர்தலுக்கு பிறகு பார்க்கலாங்க அப்படின்னு திமுக அழுத்தம் திருத்தமா சொல்லிடுச்சு. ஏன் காங்கிரஸ் கட்சிக்காரன் தேர்தலுக்கு முன்பாக 2 மேலவை எம்பி கொடுங்க என்று திமுகவை நச்சரித்தான் தெரியுமா? ஏன்னா மாநிலங்களவையில எதிர்கட்சி தலைவராக காங்கிரஸ் சார்பில் யாருமே இல்லை. மக்களவையில் இருக்கின்றார்கள் ராகுல் காந்தி அவர்கள். ஆனா மாநிலங்களவையில யாருமே கிடையாதுங்க. மல்லிகார்ஜுன கார்கே இருக்கின்றார். அங்க காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்களுடைய தலைவராக தான் இருக்கின்றார், எதிர்கட்சி தலைவராக இல்லை மாநிலங்களவையில். ஸோ இப்போ மாநிலங்களவையிலும் காங்கிரஸ் எதிர்கட்சி தலைவராக வேண்டும் என்றால் 2 எம்பி குறையுதுங்க. ஏன்னா பாஜக எத்தனை எம்பி வச்சிருக்காங்களோ அதில் 3ல் 1 பகுதி இருந்தா எதிர்கட்சி அந்தஸ்தை பாஜக தரும் இல்லையா? மாநிலங்களவையில் மொத்தம் எத்தனை எம்பிக்களோ அதில் 3ல் 1 பங்கு ஏதாவது ஒரு கட்சி வச்சிருந்தா எதிர்கட்சி தலைவர் பதவி பாஜக கொடுக்கும். ஆனா காங்கிரஸ் அப்படி ஒரு எண்ணிக்கையை வச்சில்ல. இன்னும் 2 பேர் வந்தாங்கன்னா அது பூர்த்தி ஆகுது. அதனால தான் தேர்தலுக்கு முன்பாகவே திமுக கிட்ட 2 எம்பி பதவி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனா திமுக 1 எம்பி பதவி தான் கொடுத்தது. இப்ப தேர்தல் எல்லாம் முடிஞ்சாச்சு, கூட்டணி மாறியாச்சு. இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு 1 எம்பி பதவி கிடைச்சிருக்கிறது. அதை தான் ப. சிதம்பரம் அவர்களை அனுப்பி விஜய் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த எம்பி பதவியை வாங்கினாங்க. ப. சிதம்பரத்தை பெரிய தலைவராக விஜய் அவர்கள் கருதுகின்றார். ஏன்னா விஜய் அவர்களுக்கு 37 வயது இருக்கின்ற தருணத்துல ப. சிதம்பரத்தை போய் அணுகுகின்றார். நான் அதிமுகவில் சேரலான்னு பார்த்தேன், அதிமுக இடமில்லை என்று சொல்லிட்டாங்க. அதோட பாஜக போய் சேரலான்னு பார்த்தேன், பாஜக கொள்கையும் அதுவும் நமக்கு ஒத்து வரல, வேண்டாம்னு வந்துட்டுங்க. ஆனா காங்கிரஸ்ல எனக்கு மாநில இளைஞரணி தலைவராக நீங்க கொடுத்தீங்கன்னா நான் காங்கிரஸில் சேர்ந்து பணியாற்றுகின்றேன் என்று விஜய் அவர்கள் 37 வயதுல ப. சிதம்பரத்தை அணுகுகின்றார். ப. சிதம்பரம் நேரா போய் ராகுல் காந்தி கிட்ட சொல்றாங்க. ராகுல் காந்தி என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, 35 வயது யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க தான் இளைஞரணி தலைவருங்க, உங்களுக்கு 2 வயசு அதிகமாகி போச்சு இல்லையா, அதனால உங்களுக்கு தர முடியாது அப்படின்னு விஜய்க்கு ராகுல் காந்தி மறுத்து விடுகின்றார். அதற்கு பதிலாகத்தான் ஈரோடில் இருந்த யுவராஜ் அவர்களை தமிழ்நாடு காங்கிரசினுடைய இளைஞரணி தலைவராக போட்டாங்க. அன்னைக்கே விஜய் அவர்களை காங்கிரஸ்ல இழுத்து போட்டிருந்தா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கட்சியும் வந்திருக்காது, ஆட்சி கட்சியிலும் விஜய் வந்திருக்க மாட்டாரு, மக்களும் வேதனைப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சி அன்னைக்கு தவறி விட்டது. அன்னைக்கு ப. சிதம்பரம் நமக்கு உதவினார் என்ற அடிப்படையில இன்னைக்கு ப. சிதம்பரம் அவர்கள் விஜய் அவர்களை தலைமைச் செயலகத்துல போய் சந்தித்து மேலவை எம்பி பதவிகளை விட்டு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. அது மட்டும் கிடையாது, ப. சிதம்பரம் என்றாலே ஒரு பெரிய தலைவர் என்று விஜய் நினைச்சிட்டு இருக்காரு. அதுக்கு காரணம் காங்கிரஸ் திமுக கூட்டணியானது இழுபறியாக இருந்தது. அந்த பேச்சுவார்த்தையில உடன்படிக்கை ஏற்படவே இல்லை. பிறகு செல்வ பிறந்தை அவர்கள் திமுக கூட்டணியை விட்டுவிடக் கூடாது, திமுக கூட்டணியை விட்டோம்னா செல்வ பிறந்தையை ஜெயிக்க முடியாது, பிறகு யாராவது ஒருத்தர் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா செல்வ பிறந்தையுடைய வழக்கை நோண்டிடுவாங்க. அதனால ப. சிதம்பரத்தினுடைய காலில் போய் விழுந்து நேராக ஸ்டாலின் கிட்ட தான் நீங்க ஃப்ரெண்ட் இல்லை, அங்க போய் பேசி முடிங்க அப்படின்னு சொல்லுகின்ற போதுதான் நேரடியா ப. சிதம்பரம் அவர்களும் செல்வ பிறந்தை அவர்களும் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணியை பேசி முடித்தார்கள். இப்படி பேச்சுவார்த்தையானது சுமூகமாக நடந்து முடிந்து விட்ட பிறகு நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்லாம் கை காட்டினார், ஞாபகங்களா? அதுக்கு தான் ஸோ ப. சிதம்பரம் அவர்களால் தான் காங்கிரஸ் திமுக கூட்டணி உருவாச்சு. அந்த அளவுக்கு டெல்லியிலும் சரி, அதே மாதிரி தமிழகத்திலும் சரி பெரிய செல்வாக்கு பெற்ற தலைவர் என்று ப. சிதம்பரத்தை விஜய் அவர்கள் நினைக்கின்றார். அதனால ப. சிதம்பரம் அவர்கள் கேட்டதனால ஒரு மாநிலங்களவை எம்பி பதவியை விட்டு கொடுத்தார். கிரீஷோடங்கிறவர்களும் தலைமைச் செயலகத்தில் போய் சந்தித்தாரு. காங்கிரசுக்கு எங்களுடைய மாநிலங்களவை எம்பி பதவியை விட்டுக் கொடுக்கின்றோம் என்று அறிவித்து விட்டார். இது காங்கிரஸ் கட்சிக்கார கெஞ்சி கேட்டான்,
எதிர்கட்சி தலைவராகவும் விட்டு கொடு அப்படின்னு சொன்னா, அதனால விஜய் அவர்கள் விட்டு கொடுத்தாரு என்று நீங்க தப்பா நினைக்காதீங்க. அதுக்கு பின்னாடி ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கிறது. அந்த மாஸ்டர் பிளான் என்னன்னு பார்க்கும்பொழுது, பாஜக மீண்டும் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில வந்து மாநிலங்களினுடைய தொகுதி மறுவரையறையை கொண்டு வர போறாங்க. அது மட்டும் இல்ல, மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை கொண்டு வர போறாங்க. இதை மீண்டும் கொண்டு வருவதனால எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுகவெல்லாம் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனா அவங்க முடிவெடுத்துட்டாங்க. சென்ற முறை தோக்கடிச்சாங்க இல்லையா, இந்த முறை திமுக பொறுத்த வரைக்கும் தொகுதி மறுவரை கொண்டு வந்தால் அந்த மசோதாவை எதிர்த்து ஓட்டு போட போறது கிடையாது. ரெண்டாவது, மகளிர் இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வந்தால் எதிர்த்து ஓட்டு போட போறது கிடையாது. இவை இரண்டுக்கும் பார்லிமெண்ட்ல எதிர்ப்பு தெரிவித்து விட்டு அவங்க வெளிநடப்பு செய்ய போறாங்க. இப்படி வெளிநடப்பு செய்வதன் மூலமாக பார்லிமெண்ட்ல எத்தனை எம்பிக்கள் இருக்கின்றார்களோ அத்தனை எம்பியில 2 பங்கு பாஜக ஆதரவு வந்தா போதும். மொத்தம் 3 பங்குன்னு வச்சுங்களேன். அந்த 3 பங்குல 2 பங்கு பாஜகவுக்கு ஆதரவு வந்தா போதும். இன்னைக்கு 545 எம்பிக்கள் இருக்காங்கன்னா 545 எம்பிக்கள்ல வந்து கிட்டத்தட்ட 320 எம்பிக்கள் பாஜகவுக்கு ஆதரவா இருக்கணும். ஆனா இந்த திமுக போன்ற பல கட்சிகளும் வெளிநடப்பு செய்து விட்டார்கள் என்றால் 545 எம்பிக்கள் வந்து பாராளுமன்றத்தில் இருக்க மாட்டாங்க. எம்பிக்களுடைய எண்ணிக்கை குறைந்து விடும். அப்படி குறைகின்ற பொழுது இன்னைக்கு பாஜக கூட்டணிக்கு வந்து கிட்டத்தட்ட 297 எம்பிக்கள் இருக்கிறாங்க. அது பார்லிமெண்ட்ல இருந்த எம்பிக்களுடைய எண்ணிக்கையில 2 மடங்கு. அதனால அந்த 2 மசோதாவும் வெற்றி பெற்றுவிடும். அதனால இன்னைக்கு எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய திமுக ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய பாஜகவை பகைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி பகைச்சுக்கிட்டுச்சுன்னா வச்சுங்களேன், விசாரணை அமைப்பு வரும் என்பதனால அன்னைக்கு வாக்கெடுப்பின் போது அதை எதிர்த்து பேசிவிட்டு வெளிநடப்பு செய்ய போறாங்க. விஜயனுடைய நம்பிக்கை வாக்கெடுப்புல கூட திமுக வெளிநடப்பு தான் செஞ்சிச்சே கண்டி ஒருபோதும் விஜய்க்கு ஆதரவாகவோ இல்லை எதிர்த்தோ ஓட்டு போடவே இல்லை. அந்த மாதிரியான முடிவுகளை தான் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் திமுக எடுக்க போகுது. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு எம்பியை வாங்கி வச்சுக்கிட்டாருன்னு வச்சுங்களேன், இந்த ஒரு எம்பியை பாஜக ஆதரவாக ஓட்டு போட சொல்லுவாரா, இல்ல காங்கிரசுக்கு ஆதரவாக பாஜக கொண்டு வருகின்ற மசோதாக்கு எதிர்த்து ஓட்டு போட சொல்லுவாரா? நீங்களே திங்க் பண்ணுங்க. ஏற்கனவே ஜெகன்மோகன் ரெட்டி வந்து விஜய் அவர்களுக்கு நல்ல பல விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கின்றார். நீ திமுகவை மட்டுமே எதிர்த்து கொண்டு மத்தியில் இருக்கிறவன யாரையும் நீ வந்து எதிர்க்க கூடாது. அப்படி எதிர்த்தேன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு நிதி கூட வராது. நிதி வரலன்னா கூட பரவாயில்ல, நாம ஆளுங்கட்சியா இருப்பதனால கையை காலை வச்சு சும்மா இருக்க மாட்டோம். அது மத்திய அரசாங்கத்தை சீன்ற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம தான் வெற்றி பெறுவோம் என்ற உறுதி கிடையாது. அதுக்கு பிறகு நம்ம மத்திய பாஜக கிட்ட போய் கெஞ்சி வேண்டியதா இருக்கும், எங்களை கைது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஆரம்பத்தில் இருந்தே வந்து பாஜகவை பகைத்துக் கொள்ள வேண்டாம் என்று ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் தெளிவா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கின்றார் விஷ்ணு ரெட்டி மூலமாக. அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு எம்பியை வாங்கி பாஜகவுக்கு எதிராக ஓட்டு போட்டோம்னா அமித்ஷா கோவப்படுவார். அதனால முதல் வாய்ப்பு மேலவை எம்பி, நாடாளுமன்றத்திலையும் எண்ணிக்கையை தொடங்குறோம். உண்மையாகவே அதிர்ஷ்ட வாய்ப்பு தான். ஏன்னா சி.வி. சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் 4 ஆண்டு காலம் எம்பியா இருந்திருக்கலாம். ஆனா 2 ஆண்டு காலத்திலேயே வந்து அவருடைய எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. இப்படி 4 ஆண்டு காலம் இருக்கக்கூடிய ஒரு பதவியை விஜய் தூக்கி தள்ளி இருக்கின்றாருன்னா அதுக்கு காரணம் வந்து பாஜக எதிர்த்து வாக்களிக்க கூடாது என்பதற்காகத்தான். ஏன்பா பாஜகவை எதிர்த்து வாக்களிங்கன்னா பாஜக ஆதரவா ஓட்டு போட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது, காங்கிரஸ் கட்சி தானேப்பா தமிழகத்துல கூட்டணியில் இருக்கிறது. திமுகவும் அதிமுக ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனா காங்கிரஸ் ஒத்துக்கவே இல்லை. மறுநாளே வெளியேறி தவேகாவை ஆதரித்திருக்கிறது. இப்படி அன்கண்டிஷனலா யாரும் ஆதரிக்காத முன்னாடி காங்கிரஸ் ஆனது விஜயை போய் ஆதரித்துக்கிற இந்த தருணத்துல நாம பாஜகவை ஆதரித்து ஓட்டு போட முடியுமா? எதிர்த்து ஓட்டு போட்டா அமித்ஷா ரிவிட் அடிச்சிருவாரு. ஏன்னா 2 வழக்குகள் இருக்குது. ஒன்னு வருமான வரித்துறை, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கரூர் வழக்கு. ஏற்கனவே விஜய் அவர்கள் தான் வந்து இந்த 2 வழக்கிலும் சிபிஐ விசாரித்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவரே சிபிஐ கேட்டதுனால கண்டிப்பா சிபிஐ ஆனது எப்போது வேண்டுமானாலும் விஜய் அவர்களை தட்டி தூக்கும், இல்ல விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வருவாங்க. அது விஜய் அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு கரும்புள்ளியா இருக்கும். அதனால தேவையில்லாம அமித்ஷாவை பகைத்துக் கொள்ள வேண்டாமப்பா. அதை விட மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை நாம காங்கிரஸுக்கே கொடுத்துருவோம். ஏன்னா நாம ஆட்சி அமைத்திருப்பது சிறுபான்மை இயக்கங்கள், தலித் இயக்கங்களை அடிப்படையாக கொண்ட கட்சிகள் மட்டும்தான் நமக்கு ஆதரவளித்திருக்கின்றன. அவை பாஜக எதிராக இருக்கின்றது. நாம போய் பாஜக ஆதரவாக ஓட்டு போட்டோம்னா ஒரே ஒரு மாநிலங்களவை உறுப்பினரை வச்சுக்கிட்டு அது விஜய்க்கு ஆப்பா மாறிடும்.
மதசார்பற்றவர் என்று சொன்னீங்க, பாஜக ஆதரிச்சிங்களே அப்படின்னு திமுக அதே வச்சு அரசியல் பண்ணோம். அதனால தேவையே கிடையாதப்பா, நீங்க எடுத்துங்க தாராளமா அப்படின்னு சொல்லிட்டு கிரீஷ் ஷோடங்கர் கிட்ட வந்து மேலவை எம்பி பதவியே கொடுத்துட்டாருங்க நம்ம விஜய் அவர்கள். அதனால தான் இந்த தற்கொலை அமைச்சரவையில் இருக்கிறவங்களும் சரி, தற்கொலை எம்எல்ஏக்களும் சரி, தற்கொலை தொண்டர்களும் சரி, அற்புதமான வாய்ப்பு கிடைச்சதுப்பா. அந்த வாய்ப்பை விஜய் அவர்கள் தவற விட்டுட்டாரு. அதாவது கட்சி தொடங்கி 2.5 வருஷத்துல ஆட்சியை பிடிச்சாரு. ஆட்சியை பிடிச்ச ஒரே மாசத்துல அவர் நாடாளுமன்றத்துல இடத்தையும் பிடிச்சாரு. விஜயனுடைய வளர்ச்சியை தனிப்பட்ட ரகம்பா அப்படின்னு வரலாற்றுல பதியலாம் பார்த்தா அதை அப்படியே தூக்கி காங்கிரஸ் கூத்துட்டாருங்களே அப்படின்னு வந்து விஜய் மீது ஆதங்கப்படுகின்றார்கள் அவங்க கட்சிக்காரங்க. விஜய்க்கு நல்லா தெரியுங்க யாரை பகைத்துக்கணும், யாரை பகைத்து கொள்ளக்கூடாது என்று சொல்லிட்டு. சரி நண்பர்களே, உண்மையாகவே அமித்ஷா அவர்களை கோபித்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக நிதி ஆதாரமும் கட்டாயிடும் நம்மளையும் விசாரணை வளையத்துக்குள்ள போட்டுருவாங்க என்பதனாலேயே வந்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை காங்கிரஸ் விட்டு கொடுத்தாரா, இல்லை நியாயமான கோரிக்கையா? ரொம்ப நாளாக வந்து ஜனநாயகத்தில் மாநிலங்களவையில் எதிர்கட்சியே இல்லைப்பா, இந்த ஒரு எம்பி விட்டு கொடுத்தோன்னா ஜனநாயகமானது அந்த இடத்துல காப்பாற்றப்படும். தான் தோன்றித்தனமாக நான் வச்சுத்தான் வந்து சட்டம் என்று அங்கே இருக்கக்கூடிய துணை குடியரசுத் தலைவர் வந்து செயல்படுகின்றார் மாநிலங்களவையில். அதனால் கடிவாளம் போடணும், தயவுசெய்து எனக்கு ஒரு எம்பி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னு தெரியல. அந்த ஒரு எம்பி தவேக்காக்கு வந்தது. முதல் முறையாக நம்ம நாடாளுமன்றம் போகலாம் என்று பல பேர் கனவு கண்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அடம் மூடிட்டு போங்கய்யா, இந்த ஒரு சீட்டை நாம வாங்கிட்டோம்னா அதில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஒரு பக்கம் திமுககாரன் பாஜக எதிர்த்து ஓட்டு போட மாட்டான், ஆனால் நம்ம ஓட்டு போட்டாலும் பாஜகக்காரன் அவளை குறி வச்சுட்டு இருப்பான், ஆதரித்து ஓட்டு போட்டாலும் திமுககாரன் குறி வச்சுட்டு இருப்பான். இவனுக்கு மதியில் மாட்டிக்கிட்டு சாக முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு தான் ஏப்பா நான் காங்கிரஸுக்கே வந்து மேலவை எம்பி தூக்கி கொடுத்துருந்தேன், என்னை நிம்மதியாக விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கொடுத்து விட்டாருங்க. ஸோ மொத்தத்தில் தான் தப்பிக்க வேண்டும் பத்திரிகையாளர்கிட்ட இருந்து, பழியில் இருந்து என்று விஜய் நினைக்கின்றார். அதுக்காக வந்து அமித்ஷா அதை பண்ணுவார் இதை பண்ணுவார்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பயங்காட்டி ஸோ இன்னைக்கு மேலவை எம்பியை வந்து காங்கிரஸ் பெற்றிருக்கிறது. ஏற்கனவே காங்கிரஸுடன் கூட்டணி வச்சதுனால விஜய் மீது கொலவெறியில் இருக்கிறாங்க. இப்போ மீண்டும் மாநிலங்களவை உறுப்பினரை விஜய் அவர்களை பெற்றுக்கொண்டு காங்கிரஸுக்கு ஆதரவாக திமுக எதிராக ஓட்டு போட்டால் அப்புறம் சோழி முடிஞ்சு போயிடும். அதனால் தேவையில்லாத சர்ச்சைகள் வேண்டாம் என்பதனால தான் நம்முடைய விஜய் அவர்கள் தனக்கு வந்த மேலவை எம்பி பதவியை காங்கிரஸ் விட்டு கொடுத்திருப்பதாக சொல்கிறாங்க. இது அரசியல் சாணிக்கத்தனமா இல்லை ஆபத்திலிருந்து தப்பிப்பதற்கா? உங்கள் கருத்து சொல்லுங்கள். நன்றி.